இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள் 14/6/2025 ஜூன் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திருதியை மாலை 3:27 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்த்தி வருகின்றது. நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மனதில் ஏதாவது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நேர்மறை எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கவனமாக மேற்கொண்டாலே போதுங்க. தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நல்லபடியாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணமும் கையில இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பண விஷயமாக ஏதாவது ஏமாற்றங்களும் ஏற்படலாம். நீங்கள் எதிர்பார்த்து இருந்த பணம் தாமதமாக கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள்ல நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். செலவுகள்ல மட்டும் எவ்வளவுதான் நீங்க திட்டமிட்டு இருந்தாலுமே கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு அவசிய தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல நீங்க நினைத்த மாதிரி ஏற்றமும் உண்டாகும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சில தேவையில்லாத விஷயங்கள்ல மட்டும் தலையிடவும் வேண்டாங்க. ஏதாவது பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் பணம் சம்பந்தமாக வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். இது உங்களுக்கு விரயங்களும் ஏற்பட்டு விடலாம். மற்றவர்களுடைய விஷயங்களை பற்றி நீங்கள் மனதில் நினைத்து குழப்பிக் கொள்ளவும் வேண்டாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். யாரையும் எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம் என்பதனால பொறுமையாக தாங்க அவர்கள் கிட்ட பேச வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இன்று லாபத்திற்கு குறைவிருக்காது என்று நம்பிக்கையான உணர்வுடனும் செயல்படுவீங்க. ஆனால் அசட்டையான தைரியத்துடன் மட்டும் இருக்கவும் வேண்டாங்க. ஆபத்தான வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப விஷயங்கள்ல பெரியவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக மனதில் நினைத்து கொண்டு இருந்த பெண்களிடத்துல காதலை தெரிவிக்கவும் செய்வீங்க. லாபமும் உண்டாகும். தொழிலதிபர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். அலுவலகத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பேச்சுக்கள்ல பொறுமையை கையாள்வதும் நல்லது. விருப்பமான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பொருளாதாரத்துல சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். இழுபறியான தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உத்தியோகத்துல மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம். சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சகிப்புத்தன்மையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில அசௌகரியங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. பணிகள்ல ஏதாவது தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது தாங்க. கவனமாகவும் இருங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு திட்டமிட்டு வேலைகளை செய்தாலே போதும். திருமண உறவின கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்கள் துணையின் ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அவர்கள் கிட்ட நட்பாகவும் பேசவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை திட்டமிட்டு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை செலவு செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. இது தேவைதானா என்பதை அறிந்து செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த டென்ஷன்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு விருப்பப்பட்டு வாங்கிய தோப்புகள்ல இப்பொழுது பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய பணிகள்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. நம்பிக்கையான நபர்கள் கிட்ட பணத்தை கொடுத்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க காதலிக்காக பரிசு பொருட்களையும் வாங்கியும் தருவீங்க. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறும். தொழில்ல வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆடம்பர செலவுகளினால சேமிப்புகளும் குறையலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொண்டு சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் மாறும். உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போதுமான அளவு பணமும் கையில இருக்குங்க. சமாளிக்கவும் செய்வீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்கள் கிட்ட மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தந்தையுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரம் என்று நல்லபடியாக தங்க நடைபெறும். பணியாளர்களிடத்துல நீங்க தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு விதிமுறைகளையுமே கவனமாக கையாள்வதும் நல்லது. அபராதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுடைய மனதுல நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. திருமண முயற்சியில இருக்கிறவங்களுக்கு நல்ல வரனாகவும் அமைய காண்பீங்க. உங்களுடைய பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. வணிகத்துல இருக்கிறவங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதைகளும் தோன்றி மறையும். பழைய கடன் பிரச்சனைகளும் குறையும். சக ஊழியர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். ஜாமீன் செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய முதலீடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பது என்பது இன்று சாதகமாகவும் அமையும். சிலருக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது, திரைப்படங்கள் பார்ப்பது போன்றவைகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல உங்களுடைய பணிகளை திறமையுடன் செய்து முடிக்கவும் செய்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வளர்ச்சியும் அதிகரிக்கும். பயனுள்ள வகையில பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறை எண்ணங்களுடனும் செயல்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று பெண்களிடத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். ஒற்றுமையும் அதிகரிக்கும். திருமணத்திற்காக நகைகள் வாங்குவதற்காக திட்டமிடவும் செய்வீங்க. சில பழுதான மின்சாதன பொருட்களை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பொறுமையாக பேசி தாய்மாமன் கிட்ட இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அவர்கள் கிட்ட ஒற்றுமையும் உண்டாகும். வெளிநாட்டிற்கு செல்ல விரும்பும் சகோதர சகோதரிகளுக்கு இப்பொழுது அதற்கான பொருளாதார வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய இலக்குகளை நோக்கி நீங்க முன்னேறவும் செய்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வீட்டை புதுப்பிப்பதற்காக திட்டமிடவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஏதாவது செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். தொழில இருந்து வந்த பின்னடைவுகளும் மாறும். உங்கள் துணை இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை தேடி நல்ல நண்பர்களும் வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணமானவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று பணவரவும் இருக்குங்க. அதனை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலதிபர்கள் என்று கவனமாக செயல்படுவதும் நல்லது. முக்கியமான ஒப்பந்தங்கள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலையில முழு கவனத்தை செலுத்துவதும் நல்லது. எதிர்பார்த்த சில காரியங்கள் கைகூடியும் வரும். பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கமிஷன் தொடர்பான பணிகள்ல ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். மனதளவுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். அசதிகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியுடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. தொலைதூரத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணி சம்பந்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை செய்வதற்கு இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்களின் மீதான அன்பும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்கள் துணையும் உங்களிடத்துல அன்புடனும் நடந்தும் கொள்வாங்க. காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். என்று உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சிறந்த வேலைக்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டாலே போதும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு இன்று ஏதாவது பொறுப்புகளும் வந்து சேரலாங்க. உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாக வேலைகளை செய்து மக்களுடைய நன்மதிப்பையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்லூரி பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள் போன்றவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். தடுமாறி இருந்து வந்த தொழிலை நல்ல முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்துல அக்கறையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்காக கடையை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டாக சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியமும் இருக்கும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பொறுப்பாகவும் இருப்பாங்க. பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. உறவினர்களின் மூலம் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மனதுல துணிச்சலுடன் முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். பழைய கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடனும் திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்குங்க. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். வாழ்க்கை துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. வேலை தொடர்பாக சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சமூக நிகழ்வுகள்ல புதுவிதமான கண்ணோட்டங்களும் உண்டாகுங்க. அதிகமாக ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு சார்ந்த விஷயங்கள்ல புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த சில உதவிகளும் சாதகமாகவும் அமையும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களும் ஏற்படலாம். முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல தகவல்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் இருக்குங்க. வேலைகள்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சில வேலைகள்ல இப்பொழுது நீங்க முன்கூட்டியே முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான சாதகமான சூழல்களும் இருக்கும். சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்குங்க. அவர்கள் கிட்ட நீங்க உதவிகளையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். இன்று முன்பு போட்ட முதலீடுகள்ல இருந்து லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலையும் முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. மனதுல மகிழ்ச்சியான உணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. பண விரயங்கள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. ஓரிரு வேலைகளின் காரணமாக சற்று தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தொலைதூர பயணங்கள்ல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். ஒத்துழைப்பு தர மறுத்த இப்பொழுது உங்களுக்கு உறுதியாகவும் இருப்பாங்க. உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல என்று உங்களுடைய கருத்துக்களை திணிக்கவும் வேண்டாம். பிள்ளைகளினால சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். ஏமாற்றங்களும் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க.
அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பாதைகள் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை முறியடித்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. போட்டி பந்தயங்கள்ல ஆதரவான சூழ்நிலைகளும் உண்டாகும். வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கவும் செய்யுங்க. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் தவறான புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். பணம் தொடர்பான விஷயங்கள்ல சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வெளிநாடு மூலமாக வருமானத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உயர் அதிகாரிகளுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். புதிய துறை சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதளவுல புத்துணர்ச்சியும் உண்டாகும். போட்டிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆன்மீக பணிகள்ல தெளிவுடனும் காணப்படுவீங்க. சில புதிய கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவலைகள் நீங்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன சலனங்களும் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில தடைகளை கடந்து வந்த பிறகு உங்களுடைய செயல்கள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுடன் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கவலைகளை ஒதுக்கி வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணி சம்பந்தமாக சில தடைகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கலாங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல கவனமாகவும் பேசுங்க. அவர்கள் என்று ஏதாவது பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பாங்க. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டியதும் இருக்கும். பண விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற தலைவலி சம்பந்தப்பட்ட உணர்வுகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற விஷயங்களை பற்றி என்று அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று எதிர்பாலினத்தவர்கள் கிட்ட பேசும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல அவப்பெயர்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கூட்டாளிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. சக பணியாளர்கள் கிட்ட அனுசரணையாக பேசித்தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. பண விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இனம் தெரியாத சின்ன சின்ன கவலைகளும் மனதில் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். நன்றி மறந்த ஒருவரை இப்பொழுது நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பாக்கிகளை வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணப்புழக்கமும் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சிலருக்கு பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த விரக்தியான மனநிலையும் மாறும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் என்றும் கூறலாங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் சில ஆலோசனைகள் உங்களுக்கு இப்பொழுது உதவிகரமாகவும் இருக்கும்.
புதிய திட்டமிடுதல்களின் மூலமாக பண ஆதாயத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய எதிர்காலத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் செய்வீங்க. பணியிடத்துல உங்களுடைய நலம் விரும்பிகள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. சில ரகசியமான செயல்பாடுகளினால ஆதாயமும் உண்டாகும். சில நடவடிக்கைகளின் மூலமாக மனதில மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களை நீங்களே அதிகமாக வருத்திக் கொள்ளவும் வேண்டாம். உயர் அதிகாரிகள் கிட்ட சூழ்நிலைகளை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்துவதும் நல்லது. அலைச்சல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்களை கூறுவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் கிட்ட இணக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாங்க. நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சமமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறந்த முறையில சில கொள்கைகளை கையாளவும் செய்வீங்க. உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையும் உங்களிடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நல்ல ஆரோக்கியத்துடனும் நிறைந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய தொழிலுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சில நண்பர்கள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையான முதலீடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறுங்க. பொறுப்பாக பணத்தை சேர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்காலத்திற்காக திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. வீட்டுல இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கவும் மாட்டாங்க. கமிஷன் வியாபாரத்துல முனைப்புடனும் செயல்படுவீங்க. வழக்குகளை சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் செயல்படவும் செய்வீங்க. தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். சகோதரர்களுடைய வகையில ஒற்றுமையும் உண்டாகும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்கள் தாயார் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல எதிர்பாராத தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. சகோதரர்கள் பணம் கேட்டு வருவாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான விஷயத்துல சாதகமான சூழலும் உண்டாகும். பணியிடத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். போட்டித் தேர்வு மற்றும் விளையாட்டு தொடர்பான வேலைகள்ல முனைப்புடனும் ஈடுபடவும் செய்வீங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சாதகமான சூழலும் உண்டாகும். மனதளவுல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். போட்டிகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். அன்பும் அனுசரணையும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம்.
நண்பர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த வேலைகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான சூழ்நிலைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குறைந்த முயற்சியிலேயே பெரிய விஷயங்களை சாதிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நம்பிக்கை மற்றும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருப்பீங்க. சில முக்கியமான சந்திப்புகள்ல இப்பொழுது பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக பணியாளர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில நட்புடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருக்கவும் செய்வீங்க. இதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். இன்று சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்வேகத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. திடமான மனநிலையுடனும் இருப்பீங்க. நிலம் வாங்கி விற்கும் தொழில்ல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். இதுல இருமடங்கு லாபத்தையும் பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முன்பு வாங்கி போட்ட இடங்களை இப்பொழுது நல்ல விலைக்கு விற்கவும் செய்வீங்க. சிலருக்கு ஒரு சொத்தை விற்று மற்றொரு சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடைகள்ல செய்த முதலீடுகளினால கணிசமான லாபத்தையும் பார்த்து விடலாம். சிலருக்கு வியாபாரம் விஷயமாக புதிய கிளைகளை திறப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சிறப்பாகவும் செயல்படுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களை ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். இன்று சிலருக்கு புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்க தங்க செய்யும். சில செலவுகளும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சகோதரர்கள் கிட்ட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அவர்களுடைய உதவிகளும் இருக்கும். சாதகமான நாளாகவும் அமையும். சுயநலத்திற்காக எந்த ஒரு செயலையும் செய்யவும் வேண்டாம். சில அறிவுரைகளை கேட்டு நடப்பதும் நல்லது. காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இருக்கும். திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலை தொடர்பான விஷயத்துல விரும்பிய முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. செயல்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வித்தியாசமான பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். சுபகாரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாந்தமாக பேசக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளை நீங்க இப்பொழுது நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. மற்றபடி சுமூகமான போக்கும் காணப்படும். பிள்ளைகளினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதுல சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கு என்று சாதகமாகவும் அமையும். பணியிட சூழல்கள் என்று சற்று சவாலாக தங்க இருக்கும். பணிகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நேர விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்தாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். உங்கள் துணை ஏதாவது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளுடனும் இருப்பாங்க. அவர்கள் கிட்ட அன்புடனும் அனுசரணையுடனும் பேசுவதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அனுகூலமாகவும் இருக்கும். பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. யாரையும் அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க.
இன்று கவனமாக பண விஷயங்கள்ல இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண பேச்சுவார்த்தைகள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். இப்பொழுது நல்ல வரனாக பேசி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. சில அவசரமான வேலைகள் செய்தாலுமே அதுல நிதானத்துடனும் இருப்பதும் நல்லது. வேலை இடத்துல எதிர்பாராத சின்ன சின்ன காயங்களும் ஏற்படலாங்க. கவனமாகவும் இருங்க. உங்கள் தாய் தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். பேச்சுவார்த்தைகள்ல மன அமைதியும் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். நண்பர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களின் மூலமாக சிறு சங்கடங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். அவர்களை அனுசரித்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்துல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நேர்மறை சிந்தனைகளுடன் செயல்படுவதும் நல்லது. காதல் போன்ற விஷயத்துல உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. நிதி சார்ந்த விஷயங்கள்ல சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வணிகம் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வருமான உயர்வு குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். நண்பர்களும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல மாற்றங்களும் ஏற்படலாம். உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள்ல பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. கலைப்பணிகள்ல ஆர்வமும் உண்டாகும். அனைவரிடத்திலுமே கனிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இன்று பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களை சரியான முறையில வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மனதில் தோன்றுகின்ற தேவையற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணிகள்ல சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய வெறுப்பு மற்றும் எரிச்சலான உணர்வுகளை உங்கள் துணையிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்கள் துணையை சரியாக புரிந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று அனுகூலமாகவும் இருக்குங்க. செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் இது உங்களுடைய குடும்பத்தினருக்கான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. அதில் உள்ள உண்மைத்தன்மையை அறிந்து செயல்படுவதும் நல்லது. இன்று வீண் விளம்பரங்களை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. பண இழப்புகள் இதனால ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். இன்று எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இப்பொழுது நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் முழு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளினால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால அலைச்சல்களுடன் சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகள்ல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். செயல்பாடுகள்ல உற்சாகமும் உண்டாகும். மாணவர்கள் படிப்புல சிறப்பான முன்னேற்றத்தையும் காணலாம். மேற்படிப்பிற்கான முயற்சிகள்ல வெற்றியும் பெறுவீங்க. தொழில் செய்பவர்களுக்கு சந்தையினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். மூத்த உடன்பிறப்புகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. தன வரவுகள்ல ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். மனை சார்ந்த விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடியான சில பிரச்சனைகளும் குறையும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. பய உணர்வுகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சமாதானமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக நீங்க பயன்படுத்தியும் கொள்வீங்க. சில சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய யோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். மேலதிகாரிகள் கிட்ட அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல காதல் உணர்வுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல இது வெளிப்படுவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்குங்க. உங்களிடத்துல இருக்கின்ற பணம் என்று உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு ஒரு சிலருக்கு அஜீரணம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கமான நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். மாமன் வழி உறவினர்கள் கிட்ட அவசர தேவைக்காக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இலக்கிய துறைகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. நுணுக்கமான வேலைகளை திறமையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியுங்க. பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் உல்லாச பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து முக்கியமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகனங்களை சீர் செய்து விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படி நடந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். வியாபாரத்துல இப்பொழுது நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது தொடங்கும் வேலைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அரசாங்க வகையில இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இப்பொழுது முன்னேற்றமான போக்கும் இருக்கும். குடும்ப பொறுப்புகள் சற்று சுமையாக தங்க இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரனாக முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாளின் தொடக்கத்துல வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய பெண்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். குடும்ப உறவினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வேலையில எதிர்பார்த்த மாற்றங்களும் ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். முயற்சிக்கு ஏற்ப வரவும் இருக்கும். அரசு பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். வியாபாரத்துல நிதானத்தை கையாள்வதும் நல்லது. சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. எதையும் சமாளிக்கும் தைரியமும் அதிகரிக்கும். இப்பொழுது வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் பச்சை நிறம்.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தந்தையின் வழியில ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சியில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெற்றி பெறுவதற்கான சிறந்த திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று கூடுதலாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகம் விஷயமாக நீங்கள் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல அக்கறையுடனும் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. இன்று இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழிலுக்காக இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் முடிவுகளும் எடுப்பீங்க. தடமாறி சென்றவர்களை கூட நீங்க திருத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உங்கள் துணையின் ஆதரவுகளும் இருக்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. புதிய முடிவுகளும் எடுப்பீங்க. வியாபாரத்துல புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவாங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. பணம் தொடர்பான பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பெரிய பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. பணிகள் தொடர்பான செயல்பாடுகள்ல வேகத்தையும் காட்டுவீங்க. வேலையில சக ஊழியர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. முக தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதியதாக வேலை தேடிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கோபங்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய சந்திப்புகளும் நடைபெறும். சகோதரர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.